அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம்னா, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். நம்ம அதுக்காக போகலை. காரைக்குடிக்கு ஒரு வேலையாக போகும்போது இதை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். மாணவர்களோடு கொஞ்சம் கண்டு கழித்தோம். அது குறித்து தான் பார்க்குறோம். இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது? இது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புகலிடம் சாங்சுரி, பேர்டு சாங்சுரி, வேட்டங்குடி சாங்சுரி பண்ணணும், பேர்டு சாங்சுரி அமைஞ்சிருக்கு. மதுரையிலிருந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னாக்கா 51 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதாவது மதுரையிலிருந்து மேலூர் டு திருப்பத்தூர் சாலையில் இது இருக்குது. இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எவ்வளவு சார் ஏரியாவில் இருக்குது அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 0.384 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 1977 ஜூன் மாதம் அன்றைக்கெலாம் மொத்தமாக ஒருங்கிணைந்த மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்துச்சு. அப்போ இதாவது இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் அருகே உள்ள பெரிய கொள்ளுக்குடிப்பட்டி, சின்ன கொள்ளுக்குடிப்பட்டி, வேட்டங்குடி ஆகிய ஊர்களில் உள்ளக்கூடிய நீர்நிலை பகுதியில் இந்த சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் 800 புலம்பெயர்ந்த பறவைகள் மட்டுமே சரணாலயத்திற்கு வந்திருந்த நிலைமையில் இந்த ஆண்டு அதை விட எண்ணிக்கையில் 3500லிருந்து 4000 வரைக்கும் உயர்ந்திருக்கிறதாக சிவகங்கை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், மாவட்ட வன அதிகாரி கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். இது இந்த மதுரை டு காரைக்குடி நெடுஞ்சாலைன்னு சொல்லலாம், மதுரை டு திருப்பத்தூர் நெடுஞ்சாலைன்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கொள்ளுக்குடிப்பட்டி இந்த மற்றும் வேட்டங்குடிப்பட்டி கிராமங்களில் 36 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் 20க்கும் மேற்பட்டான பறவை இனங்கள் வருகின்றன. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ரெட், அதாவது இந்திய ஸ்பாட் பில் வாத்து, டார்டர், ஆசிய ஓப்பன் பில் ஸ்ட்ராக், பிளாக் ஹெடட் ஐபிஎஸ், இதெல்லாம் இந்த மாதிரியான பறவைகள்லாம் உலகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியா, ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து அதிகமாக வருது அப்படிங்கிறாங்க. அதுவும் அதில் எஸ்பெஷல் அவற்றில் முக்கியமாக ஆசியா ஓப்பன் பில் ஸ்ட்ராக் மற்றும் பிளாக் ஹெடட் ஐபிஎஸ் ஆகியவை குறிப்பாக இந்த சரணாலயத்துக்கு அடிக்கடி வருதான். குறிப்பாக பார்க்கணும்னு சொன்னால் சேவல், இது எதுக்காக வருதுன்னா அதனுடைய இனப்பெருக்கங்களுக்காக வருது அப்படிங்கிறாங்க. இந்த கிராம மக்களுடைய கூற்று என்ன சொல்லுறாங்க, இந்த புலம்பெயர்ந்த பறவைகள் சீக்கிரமாக வருவது ஒரு நல்ல சகுனமாக இருக்குது. எங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த பருவமழையை நாங்கள் அது தீவிரமாக நல்லா பெய்ய போகுதுன்னு அறிஞ்சுக்கிறோம். அது வர அது எங்களுக்கு மழை அதிகமாக இருக்குன்னு தெரியும். பறவைகள் பொதுவாக தாழ்வான பகுதியிலாம் கூடு கட்டும். அப்படி அந்த குறைந்த அளவு தாழ்வான பகுதியில் கூடு கட்டுச்சுன்னா அது குறைந்த மழையை குறிக்கும். அதே உயர்ந்த நிலப்பரப்பில் கூடு கட்டுச்சுன்னா அது நல்ல அதிக மழையை பெய்யும்னு அந்த மக்கள் நம்புறாங்க. இந்த பறவைகளுக்கு எந்த இடையூறு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தீபாவளிக்கு வரப்போகுது. அண்மையில் தெரியும் உங்களுக்கு, செப்டம்பர் டு அக்டோபர் மாதத்தில் பட்டாசு வெடிக்கிறத அந்த கிராம மக்கள் 3 தலைமுறையாக நிறுத்தியிருக்காங்க. அது முக்கியமானது. இந்த பறவை இனங்களுக்கு ஏற்படும் இயற்கை அச்சுறுத்தலை தணிக்கவே இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பறவைகளில் முட்டைகளை சாப்பிடுவதை கூட அங்கே விரும்புறதில்லை. இந்த ஆண்டு அங்கேருந்து அந்த காட்டுக்குள்ள 32 குரங்குகள் மற்றும் மலைப்பாம்புகள் எல்லாம் அகற்றியிருக்காங்க. இது இந்த பறவைகளுடைய சேஃப்டிக்காக